பிரைஸ் தி லார்ட். என்னங்க, ஈஸ்டர் ரொம்ப சிறப்பா கொண்டாடினீங்களா? ஆமாங்க, நானும் ரொம்ப சிறப்பா கொண்டாடினேன். ஆனா நேத்து பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடின நமக்கு அந்த கொண்டாட்டம் இன்றளவும் இருக்கான்னு கேட்டா, அடுத்த நாளான இன்னைக்கே நம்ம பிரச்சனைகளை நினைச்சு பாரத்தோட கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துடுறோம். அதுக்கு காரணம் என்ன? அதாவது நம்மளுடைய கிறிஸ்து உயிருள்ள தெய்வமா இருக்கிறாருன்ற எண்ணம் நம்ம உள் மனசுல பதியல. ஆனா ஒரு பக்தன் பல பாடுகளுக்கு மத்தியிலையும் என்னுடைய நேசர் உயிரோட இருக்கிறாருன்ற ஒரே எண்ணத்தினால எல்லா போராட்டத்தையும் ஜெயமுள்ளவரா இருந்தாரு. இறுதியில மடங்கு நன்மை பெற்றவரா அவரை தேவன் ஆசீர்வதிச்சாரு. ஆமாங்க, யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமாங்க, இதே வார்த்தைய ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கங்க. நீங்களும் நானும் வணங்குற நம்மளுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் உயிருள்ளவரா இருக்கிறதுனால நம்மள எல்லா பிரச்சனையில இருந்தும் மீட்டு எடுக்க வல்லவராகவும் இருக்கிறாரு. அதனால நீங்க கன்னத்துல கை வச்சு உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மீட்டெடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.